ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். நிறைய பேர் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் பல பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது போஸ்டிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதில் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது, எதுக்கு வந்து செகண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுல உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை தான் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ண போகிறோம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. இதில் எதுக்கு எப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் எக்கச்சக்கமான ஜிடிக்கான கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இந்த செஷனுக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் 10வது ஜஸ்ட் 10வது கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான குவாலிஃபிகேஷன் பண்ணி ஜஸ்ட் 10th மட்டும் கிளியர் பண்ணியிருந்தால் போதும். இதுக்கு வேறு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் 10வது மட்டும் கிளியர் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு மொத்தம் ஒரு 8 பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸில் வேலை இருக்குது. பட் இந்த வருஷம் வந்து நமக்கு 7 ஃபோர்ஸஸ்லேருந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரை இப்போவும் எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் லைவ்ல தான் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ நீங்கள் எஸ்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிட்டு எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணிருங்க. 31ஆம் தேதி டிசம்பர் 31 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ அதனால் இதை வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கங்க. ஸோ இப்போ எதுக்காக போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் உங்களுடைய லைஃபே சேஞ்ச் பண்ணும். இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கனாலும் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா வந்து கொடுங்க. ஸோ ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் ஒரு டைம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் ப்ராப்பராக வந்து பார்த்து கொடுங்க. ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்தவரை நீங்கள் எந்த பேராமிலிட்டரி போஸ்ட்டில் போக போகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில ஃபோர்ஸஸில் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் சில ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒரு சில ஃபோர்ஸஸில் ரொம்ப சேஃபான நார்மல் ஆஃபீஸ் ஜாப் மாதிரியான ஃபோர்ஸஸும் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ரிஸ்க் லெவலில் நீங்கள் வந்து இது பண்ணணும். அதே மாதிரி உங்கள் போஸ்ட் தான் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து உங்கள் போஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதை ஜஸ்ட் ஒரு என்ட்ரி லெவலில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் வேறு எக்ஸாம்ஸோ இல்லை ரயில்வே இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் ஜாப்க்கான ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக நம்ம படிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்டில் டியூட்டி வந்து அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்காது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி போஸ்ட் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி எல்லா விஷயம். அதே மாதிரி ஒரு சில போஸ்ட்டில் ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், சேலரி அதிகமாக இருக்கப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டிசைட் பண்ண போகிறது நீங்கள் கொடுக்குற கேரியர் செலெக்ஷன் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து இது இருக்குது. அதனால் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இதுதான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதில் நான் ஒவ்வொரு போஸ்டிங்லையும் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இது யாருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறேன். இது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு நல்லா பவர் வேணும், எனக்கு நல்லா சம்பளம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு நல்லா அட்வான்ச்சரஸான ஜாப் வேணும், நல்லா காடுகளில் மலைகள் அந்த மாதிரி அட்வான்ச்சரான ஜாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. இன்னும் சில பேர் எனக்கு நல்லா படிக்கிறதுக்கு டைம் வேணும், நான் அடுத்த எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு படிக்க போறேன், இல்ல வேற ஏதாச்சும் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஒரே அப்ரோச் செட் ஆகுது, ஒரே ப்ரிஃபரன்ஸ் செட் ஆகுது. நான் இதுல என்னென்ன போஸ்டிங் எப்படி இருக்கும், எப்படி டியூட்டி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்றேன். ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் எதெல்லாம் பேஸ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரிஸ்க் அந்த ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் ஜாப் அப்படிங்கிற கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். பட் ரிஸ்கோட அளவு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி ஒர்க் ப்ரெஷர், ஓகேங்களா, அந்த ஜாப்ல ஒர்க் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி டெய்லி டியூட்டி ஹவர்ஸ், இதில் ஒவ்வொரு ஃபோர்ஸஸ்க்குமே வந்து டியூட்டி ஹவர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ டெய்லி டியூட்டி ஹவர்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். அடுத்து போஸ்டிங் லொகேஷன், தென் சேலரி அண்ட் அலோன்சஸ், ப்ரொமோஷனல், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து டைம் ஃபார் ஃபர்தர் எக்ஸாம்ஸ், அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறது. இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் பாருங்க. இதில் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் வந்து சேலரிக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ சேலரிக்கு நீங்கள் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில போஸ்டிங்கில் சேலரி அதிகமாக இருக்குது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த போஸ்டிங்கில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி அதிகமான டைம் நீங்கள் வந்து டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து நான் படிக்கணும், அடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு சில போஸ்டிங் இருக்குது. பட் என்னன்னா அந்த போஸ்டிங் உங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்கா. ஸோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஒன்று இருக்காது. அதனால உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இதில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேராமீட்டரில் எனக்கு என்னெல்லாம் தேவை, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து போஸ்டிங் வந்து அர்பன் ஏரியாவில் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப்க்கு வேகன்சி இருக்கு, சிஏஎஸ்எஃப், அதுக்கப்புறமா சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, அசாம் ரைஃபிள், எஸ்எஸ்எஃப், இதுக்கு தான் வேகன்சி இருக்கு. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் வேகன்சி கிடையாது. நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு இல்லையா, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோக்கு மட்டும் இந்த வருஷம் வேகன்சி கிடையாது. அது இல்லாமல் மித்த 7 பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்க்கு வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுல
பொதுவா எல்லாரும் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எஸ்எஸ்எஃப். ஸோ எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் இந்தியா ரேங்கிங்ல வரும். ஏன்னா மீதி எல்லாமே நமக்கு ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் ஸ்டேட் வைஸ் வேகன்சி வரும். பட் எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்கிங்ல வர்றதுனால நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது எஸ்எஸ்எஃப்க்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா எஸ்எஸ்எஃப்ல உங்களுக்கு சேலரி ரொம்ப ரொம்ப அதிகம், வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி போஸ்ட் அப்படிங்கிற இதுக்காக தான். இதை பொறுத்தவரை இதுல உங்களுக்கு போஸ்டிங் வெறும் டெல்லியில மட்டும்தான் இருக்கும், வேற எந்த ஊர்லயுமே உங்களுக்கு போஸ்டிங் இருக்காது. So full and full 100% இது வந்து போஸ்டிங் டெல்லியில மட்டும்தான். அதே மாதிரி நீங்க டைரக்டா மினிஸ்ட்ரி கீழே வேலை பார்ப்பீங்க. ஸோ மினிஸ்ட்ரி செக்ரட்டரியில நீங்க வந்து வேலை பார்ப்பீங்க. ஒர்க் டைம் அப்படிங்கிறது காலையில 9 மணில இருந்து 5 மணி வரை. 9 AM to 5 AM. ஸோ 9 AM to 5 AM வந்து உங்களுக்கு டைமிங் இருக்கும். அதே மாதிரி வீக்கெண்ட்லாம் ஆஃப் இருக்கும். என்வரான்மெண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபீஸ் ஜாப் மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அதே மாதிரி சேலரி அதிகமாக வரக்கூடிய ஜாப் தான் என்ன அப்படின்னா எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிற இது. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் இதாகும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ், எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு நான் ஃபேமிலியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் அடுத்து நான் எஸ்எஸ்சிக்கோ இல்லை யூபிஎஸ்சியோ படிக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சூட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும், ஒரு ஆஃபீஸ் லைஃப் மாதிரி வாழணும்னா உங்களுக்கு இந்த எஸ்எஸ்எஃப் செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிற இதுக்கு வந்து இது பண்ணுங்க. பட் என்ன பிரச்சனைனா இதுக்கு வந்து ரொம்ப ஹை கட் ஆஃப் இருக்கும், நிறைய பேர் இதுக்கு வந்து போட்டி போடுறாங்க. அதனால இதுக்கு வந்து கட் ஆஃப் அதிகமா இருக்கும், இதுல வேகன்சியும் கம்மி தான். அதனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா நீங்க எஸ்எஸ்எஃப் சூஸ் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதோடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள், முக்கியமான பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா CISFக்கு ஜாப் போடுவாங்க. ஏர்போர்ட், மெட்ரோ, பப்ளிக் அண்டர்டேக்கிங், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் போடுவாங்க. இதை பொறுத்தவரை உங்களுக்கு லோ ரிஸ்க், ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் எல்லாமே இருக்காது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாப் தான். ஸோ இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா ஏன்னா இந்த போஸ்டிங் எல்லாமே மோஸ்ட்லி மெட்ரோ சிட்டியில், ஏன்னா ஏர்போர்ட், மெட்ரோ இதெல்லாம் எங்க இருக்கும், எல்லாமே பெரிய பெரிய சிட்டி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டில தான் இருக்கும். அதனால எனக்கு சிட்டி லைஃப் பிடிக்கும், நான் வந்து ஒரு மெட்ரோ சிட்டில வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இது சூட் ஆகும். அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன் வேணும், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இது சூட் ஆகும். இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டியூட்டி ரொட்டீன் இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸும் கரெக்டா இருக்கும். அதனால அடுத்து ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், CISFக்கு சூஸ் பண்ணலாம். இதெல்லாமே பீஸ்ஃபுல்லான CISFும் சரி, அதே மாதிரி SSFும் சரி. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான போஸ்டிங். அடுத்து இப்போ நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம அடாப்ட் 47 தமிழ்ல ஆயுதம் அப்படிங்கிற புதுசா ஒரு பேட்ச் SSC GD கான்ஸ்டபிளுக்காக புதுசா ஒரு பேட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல உங்களுக்கு SSC GD கான்ஸ்டபிளுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுமே நடத்திடும். இந்த பேட்ச் வந்து டிசம்பர் 16 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த பேட்ச் தேவையோ நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பேட்ச் ரேட் ரொம்ப 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 கம்மி தான். உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே அந்த பேட்ச்ல வந்துடும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணும்போது Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த பேட்சோட லிங்க் நான் பின் பண்றேன். யாருக்கெல்லாம் தேவையோ வாங்கிக்கங்க. நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்ப இருந்து நீங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து NCB. ஸோ இந்த வருஷம் வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ வரல, அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அடுத்து SSB சாஸ்திரிய சீமாவால். ஸோ சாஸ்திரிய சீமாவால்ல உங்களுக்கு இந்தியா நேபாள் பார்டர், இந்தியா பூட்டான் பார்டர்ல உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. இது வந்து பார்டர்ல தான், இந்தியா நேபாள் பார்டர்ல, இந்தியா பூட்டான் பார்டர்ல சாஸ்திரிய சீமாவாலுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இந்தியா நேபாள் பார்டரும் சரி, இந்தியா நேபாள் பார்டரும் சரி, இந்தியா பூட்டான் பார்டரும் சரி அந்த அளவுக்கு கான்ஃபிளிக்ட்லாம் பெருசா இருக்காது. எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரினால இதுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாப்ஸ் தான். அதே மாதிரி டியூட்டியுமே வந்து மாடரேட்டா தான் இருக்கும். இதுல வந்து ரொம்ப முக்கியம் ஃபாஸ்ட் ப்ரொமோஷன். அடுத்தடுத்து கேட்டருக்கு நீங்க வந்து மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால ஃபாஸ்டா ப்ரொமோஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது யாருக்கெல்லாம் இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்டர் டியூட்டி வித்வுட் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்னா எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி கண்ட்ரினால இதுல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு நல்ல போஸ்டிங். இது வந்து நீங்க மூணாவது ப்ரிஃபரன்ஸா கொடுக்கலாம். அடுத்து நாலாவது ITBP இந்தோ திபெத் பார்டர் போலீஸ். இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் அப்படிங்கிறது இந்தியா சைனா பார்டர்ல வந்து போடுவாங்க. இது ரொம்ப அதிகமான மலைப்பகுதி, ரொம்ப ஹைட்டான அருணாச்சல் பிரதேஷ் மாதிரி மலைப்பகுதியில தான் இது வந்து போடுவாங்க. அதே மாதிரி இதோட டெரெயின்மே வந்து ரொம்ப ரஃபா இருக்கும். பிளஸ் இது வந்து ஹை ரிஸ்க். ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் எப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியலையா, அதுக்கு நிறைய முக்கியமான ரீசெண்டா அட்டாக்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். பட் இதுல நல்லா அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் நீங்க. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம்னா நீங்க வந்து அட்வென்ச்சர் லெவல், எனக்கு மலை இந்த காடுகள்லாம் பாக்குறது பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிசிக்கலி ஸ்ட்ராங் கேண்டேட். ஓகேங்களா? பிசிக்கலி ஸ்ட்ராங் கேண்டேட், அதே மாதிரி நான் நாட்டுக்காக ஏதாச்சும் பண்ணணும், தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றீங்கன்னா நீங்க இந்த போஸ்டிங்ல இது பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க், இது கொஞ்சம் ரிஸ்க் உள்ள போஸ்டிங் தான் இந்தோ திபெத் பார்டர் போஸ்ட்.
இதை நீங்க வந்து அடுத்த ப்ரிஃபரன்ஸா கொடுத்துங்க. ஸோ அடுத்து அசாம் ரைஃபிள். அசாம் ரைஃபிள் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட்ல, ஓகேங்களா? ஸோ நார்த் ஈஸ்ட்ல இந்த அசாம் ரைஃபிளை பொறுத்தவரை இதுக்கு வந்து நம்ம மிலிட்டரியில் என்ன யூனிஃபார்மோ அதே மாதிரி யூனிஃபார்ம் தான் அசாம் ரைஃபிள்ல இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட். மெயினா இது வந்து நார்த் ஈஸ்ட் கேண்டிடேட் தான் அதிகமா இந்த அசாம் ரைஃபிளுக்கு வந்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த இது எல்லாமே சூட் ஆகும். அதே மாதிரி இல்லாம உங்களுக்கு ஆர்மி ஸ்டைல், இதோடைய கண்ட்ரோல் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி ஸ்டைல தான் இருக்கும். ஸோ அதனால ஆர்மியில யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அசாம் இதுக்கு வந்து போகலாம். ஸோ இதை நீங்க 6th ப்ரிஃபரன்ஸா கொடுங்க. ஸோ அடுத்து பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான இது. இது மெயினா இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டர், இந்த பார்டர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இதை பொறுத்தவரை ரொம்ப ஒரு எப்போதும் பதட்டமான ஒரு ஏரியானா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் நிறைய தீவிரவாதிகள் உள்ள ஊடுறாங்க இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் பதட்டமான ஏரியா தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க். ஏன் அப்படின்னா நிறைய பார்டர் அட்டாக் நடக்கும், நிறைய தீவிரவாத தாக்குதல் நடக்கும். அதனால இது வந்து நீங்க வந்து பிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுல போக முடியும். அப்படி இல்லைன்னா இது வந்து ரொம்ப இது, ஏன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது நமக்கு. எல்லா நிலையிலுமே நம்ம தயாரா இருக்கணும். அதனால பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இதுல செக்யூரிட்டி ரிஸ்க் அதிகம், டியூட்டியும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? எனக்கு பவர் வேணும், ஒரு பேர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு போகலாம். இல்ல நான் வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப் தேவை, நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்து கடைசி சிஆர்பிஎஃப். சிஆர்பிஎஃப் அப்படிங்கிறது இது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது மெயினா வந்து எலெக்ஷன் டியூட்டி போடுறது, அதே மாதிரி ரைட் கண்ட்ரோல் பண்றது, முக்கியமா நக்சல். நக்சல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே சிஆர்பிஎஃப் தான் வந்து போவாங்க. இந்த சிஆர்பிஎஃப் பொறுத்தவரை இந்த டியூட்டி அப்படிங்கிறது எங்க எப்ப போடுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒவ்வொரு தடவையும் எங்கேயாச்சும் தூக்கி வந்து டியூட்டி போடுறாங்க. அதனால இங்க தான் அப்படிங்கிற மாதிரி பெர்மனண்டா எந்த இதுவுமே வந்து இருக்காது. அதே மாதிரி ஃப்ரீக்வென்ட் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ல இருப்பீங்க, அடுத்த நாள் இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து போவீங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கோப்ரா கமாண்ட், நக்சல் சித்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக கோப்ரா கமாண்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. அதுல போறதுக்கு இந்த சிஆர்பிஎஃப் வந்து போலாம். அதே மாதிரி சிஆர்பிஎஃப்ல நமக்கு எப்பவுமே வேகன்சி அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்தவரை நான் கொடுத்த ஆர்டர் தான் வந்து பெஸ்ட். இது எதுல இருந்து பெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து சேஃபான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படிங்கிறதுல இருந்து நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ண கூட தயாரிக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ப்ராப்பரான இது. ஸோ இதுல உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை பேஸ் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு இன்னும் டேட் இருக்கு, டிசம்பர் 31 டேட் இருக்கு. நீங்க இப்பவே அப்ளை பண்ணிக்கங்க. நம்ம அடாப்ட் 47 தமிழ்ல இருந்து உங்களுக்காக இந்த ஒரு ஆயுதம் அப்படிங்கிற பேட்ச் கொண்டு வந்திருக்கும். இந்த பேட்ச் நீங்க எப்படி பாக்குறதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க நம்ம அடாப்ட் 47 வெப்சைட்டுக்கு போங்க. இதுல போயிட்டு ஆல் கோர்சஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டு இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எஸ்எஸ்சி இருக்கும். இதுல ஆயுதம் பேட்ச் இருக்கும். இப்போ இந்த பேட்ச் வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த பேட்ச் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா வெறும் 1999 ரூபாய்க்கு 2 வருஷம் வேலிடிட்டி கிடைக்கும். நீங்க இந்த வருஷம் படிச்சுக்கலாம், அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம். நீங்க ஜாயின் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய கூப்பன் கோடு Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வெறும் 1949 ரூபாய்க்கு இந்த பேட்ச் கிடைக்கும். வேற உங்களுக்கு ஏதாச்சும் ஜிடி சம்பந்தமா டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.